மிஅராஜுடைய நோக்கம் வானத்துல நபி ஏறின கதை சொல்றது அல்ல. மிஅராஜ் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எனக்கு டைம் தாங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். எல்லா கடமைகளையும் அல்லாஹ் உலகத்துல ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது பூமியில, ஜகாத் பூமியில, நோன்பு பூமியில, எல்லாம் பூமியில. ஆனா இந்த உயர்ந்த தொழுகை அல்லாஹ் 7வது வானத்துக்கு நாயகத்தை எடுத்து கொடுத்த பரிசு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பசந்தா தொழுறாங்க எங்கட சமூகம். படைச்சவன், பரிபாலிச்சவன், பராமரிச்சவன், இயற்றித்தவன், பாதுகாத்தவன், போஷித்தவன், சொத்தை தந்தவன், உடம்ப தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், கண் பார்வையை தந்தவன், எல்லாத்தையும் தந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நேரம் தொலை வக்கில்லாட்டி எங்களை போல நன்றி கெட்ட சமூகம் இந்த உலகத்துல யாரும் இல்லை சகோதரர்கள். நாங்க ஒரு கூட்டண்டைக்கு பள்ளியில எத்தனை பேர் ஜும்மா இல்லாம சுத்துறாங்க. இவன் மௌத்தாகிற இல்லையா, இவன் கபருக்கு போற இல்லையா, அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கிறான். மா சலககும் ஃபீ ஸகர், சகர் என்ற நரகம். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. غي என்ற நரகம் பாம்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு தண்டனைகள் தொழாதவனுக்கு. இஸ்லாத்துல பங்கே இல்லை சகோதரர்களே. கிட்டத்துல கட்டுவன் வில் என்று சொல்லி பொலன்னறுவையில் ஒரு ஊரொண்டி இருக்குது. அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறான். இதுக்கு பின்னால தொழாத மக்களை இங்கதான் அடக்கிறது. பயத்துல எல்லாரும் தொழுவான். இந்த வேலையாவது செய்யணும். கால கைய பிடிச்சி கட்டியாவது பள்ளியை கொண்டு வந்து வைக்கணும். வீட்டுல இருக்கிறானா, வயசு வந்துட்டானா, 15 வயசு தாண்டிட்டானா, நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளையா இருக்கலாம், நீங்க ஆர்கிடெக்ட் படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம், நீங்க பயோ சயின்ஸ் வச்சு படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம். வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அடிச்சு விரட்டுங்க, பள்ளிக்கு போ, வைத்து தொழு. அல்லாஹ் முக்கியமா புள்ள முக்கியமா? அல்லாஹ் தான் முக்கியம். நீ தொழாம இருந்தா உனக்கு இறங்குற தண்டனை எங்களுக்கு சேர்த்து தான் கிடைக்கும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், புகாரியுடைய ஹதீஸ், அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நாங்க நல்லவங்க இருக்கும் போதும் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் அழிவை உண்டாக்குவானா? எப்படி கேள்வி. நபியுடைய மனைவி, சொந்த மைனி, வானலோகத்துல கல்யாணம் நடத்தி வச்சவன் அல்லாஹ். ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா வதரா ஸௌவஜ்னாகஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்யாணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. சொன்னாங்க, ஸைனப் நீங்க நல்லவங்க இருந்தாலும், நஅம் இதா கஸுரல் கபஸ், எப்பொழுது பாவிகள் கூடுவாங்களோ நல்லவங்களை சேர்த்து தான் அல்லாஹ் அழிப்பான். பாவிகளை பள்ளிக்கு கொண்டாடுறது எங்கட பொறுப்பு. தொழுகையாளிகளா இந்த சமூகத்தை மாற்றுவது பொறுப்பு. குடும்பத்துல பொம்பளைகள் யாரெல்லாம் தொழாம இருக்கிறாங்களோ 6 மணி ஆனா டிவிக்கு முன்னால உட்காரலாம், ஏன் முசல்லாவுல உட்காரலாம்? சகோதரர்களே, எங்கட பெண்கள் சரியாகினா எங்கட சமூகம் சரியாகும். பிள்ளைகள் வீட்டுல வளர்றது வாப்பா மாற பார்த்தல்ல. வாப்பா காலையில ஜோப்புக்கு போவார், 1 மாசம் வெளிநாட்டுல இருப்பார், அடுத்த மாசம் ஜமாத்ல இருப்பார், அடுத்த மாசம் வேறங்க சரி இருப்பார். இது வாப்பாட வேலை. 24 மணித்தியாலமும் பிள்ளையோட இருக்கிறது தாய் தான். அந்த தாய் தொழுதா தான் புள்ள தொழும். தாய் குர்ஆன் ஓதினா தான் புள்ள குர்ஆன் ஓதும். தாய் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா புள்ள ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்கார். இதுதான் ரியாலிட்டி. எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல டிவி பார்க்கிற பழக்கம், படம் பார்க்கிற பழக்கம், நாடகம் பார்க்கிற பழக்கம், அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக எழுதி வச்சுக்கோங்க. நாங்க மௌத்தாக வந்தவங்க, கபருக்கு ரெடியாக வேண்டியவங்க, கியாமத் நாள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவங்க, மஅவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க, சித்ரத்துல் முன்தஹாவை பார்க்க வேண்டியவங்க. உலகத்துல அல்லாஹ்வை பார்க்காம 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம். அந்த ரப்ப நாங்க கண்டது இல்லையே சகோதரர்களே. அவனை பார்க்கணுமே. தொழாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கல, தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாது. வய்யகாதுல் லதீன கஃபரு وَيَوْمَ يُكْشَفُ عَنْ سَاقٍ وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ. உலகத்துல சொர்க்கத்துல அல்லாஹ்வை கண்ட உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் சுஜூதுல விழுவாங்க. உலகத்துல அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவன்
தொழாதவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பார்ப்பான். அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை எல்லாம் பலகையா மாற்றுவான். உடம்ப வளர்க்கேலாது, முதுக வளர்க்கேலாது. உலகத்துல வளைஞ்சி எழும்பினாத்தான் அங்க வளைக்கலாம். உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம், படைச்ச ரப்புல் ஆலமீனை ஏமாத்தேலாது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. பள்ளி சிசிடிவிக்கு டோர்ச் அடிச்சுட்டு களவெடுத்துட்டு போகலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஏண்ட சிசிடிவி, ஏண்ட கண்காணிப்பு, எந்த டோர்ச்சும் அங்க வேலைக்கு ஆவார். என்னுடைய பார்வையை விட்டும் யாரும் மறையலாது. இங்க அரமணித்தியாலமா நான் என்ன பேசினேன், என்ன கொத்துபா ஓதினேன், அடுத்த கிழமை உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா கியாமத்துடைய நாளையில பட்டோலையில எல்லாம் எழுதி அல்லாஹ் தருவான். இந்தாய்க்கு நீ ஓதின கொத்துபா, நீ பேசின பேச்சு, நீ செஞ்ச அமல், நீ செஞ்ச பாவம். சகோதரர்களே, இந்த உம்மத்திலே உலமாக்கள் பொறுப்பு. அதுக்காகத்தான் கோபத்தில் கத்துறதல்ல, இரக்கத்தில் கத்துறது, இரக்கத்தில் கத்துறது.